இன்னொருவரின் அந்தரங்கத்திற்குள் எட்டி பார்க்கிற அவமானகரமான பணிகளை நாம் நிறுத்தி விட வேண்டும். உனக்கு வேலை கிடைச்சிச்சா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? புழுப்பூச்சி ஏதாவது இருக்கா? புழுப்பூச்சி பெறதுக்கு அவன் கல்யாணம் பண்ணா உன்னை கேட்டா பெற போறான். அவன் சொல்லட்டும், சார் கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லட்டும். பிறரை துன்புறுத்தாத தீமை செய்யாத சொற்கள் உண்மைன்னு நான் என் வாழ்க்கையில கண்டுபிடிச்சேன். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தெருவோட டீ கடையில போய் டீ குடிக்க போனோம். அதுல ஒரு பையன், நான் அவன் இடத்துல தம்பி எந்த ஊரு என்று கேட்டேன். அவன் கேட்ட உடனே அப்படின்ட்டு போயிட்டான். எனக்கு விளங்கவே இல்லை. தம்பி எந்த ஊருன்னு தானே கேட்டோம், அதுவும் தம்பின்னு தானே சொன்னோம். சரி இது விட்டுணும், இது வேற ஏதாவது பிரச்சனை. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அந்த டேரக்டர் கிட்ட கேட்டேன், அவன் யாரையா? நம்மால் தான் நம்மளோட வேலை செய்யணும். எந்த ஊருன்னு கேட்டேன்யா. அவன் ஏன் கோவப்படுறான்? அவர் சொன்னார், உனக்கு அது சாதாரணமான கேள்வி, அவனுக்கு இல்லைன்னார். ஏன்? அவன் பிறக்கும் போதே தாயையும் தந்தையும் இழந்தவன். 6 அனாதை ஆசிரமங்களில் மாறி மாறி வளர்ந்து இப்போது சென்னைக்கு வந்திருக்கிறான். சொந்த ஊர் எது என்று கேட்டான். எதை சொல்லுவான் என்று கேட்டான். நான் அவனை கூப்பிட்டேன். அவன் திரும்ப வந்தான். அவன் வரும்போது ஆங்காரமா வர்றான். அப்படி தோளில் கை போட்டேன். தம்பி, இனிமே எவனாவது எந்த ஊருன்னு கேட்டான்னா மதுரைன்னு சொல்லு, அது அண்ணன் ஊரு.